தமிழ்நாடு மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ல இருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். TNERC.TN.gov.in என்ற இணையதளத்தில் இதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு. ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு வரும் 31ஆம் தேதி கடைசி நாள். மொத்தமாக 5 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 4 ஆபீஸ் அசிஸ்டன்ட் காலி பணியிடமும், ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் காலி பணியிடமும் என மொத்தமாக 5 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட் 1, ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் 1 மொத்தம் 2 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பேக்வர்ட் கிளாஸ்ல அதர் தன் முஸ்லிம் 1, முஸ்லிம் ஒரு காலி பணியிடமும், பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஒரு காலி பணியிடமும் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மொத்தமாக 5 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 8வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவரை பொறுத்த வரைக்கும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,700 இருந்து 50,000 அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே அரசு வேலையில் இருப்பவர்கள் அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் செக்டர், பப்ளிக் செக்டர், கார்பரேஷன் போர்டு, ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைசேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அடிப்படையில் தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்பிப்பதற்கான அபிஷியல் இணையதளம் தான் TNERC.TN.gov.in என்ற இணையதளம். இது மட்டும் இல்லாம அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டிய முகவரியும் கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். நோட்டிபிகேஷனுக்கு கீழேயே பயோடேட்டா அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான காப்பியும் கொடுத்திருக்காங்க. டிக்ளரேஷனும் கூடவே இருக்கு. எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.